வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பார்க்க போறது வரக்கூடிய இந்த மார்கழி மாசத்துல ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் கிரக சஞ்சார நிலை என்ன பலனை தரப்போகின்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை ஆன் பண்ணி உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணிட்டு வாங்க. சரி, இப்போது ரிஷப ராசி, உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சொந்த வீட்டில் 6ஆம் இடத்துல நிற்கிறார். இது வரைக்கும் இந்த சென்ற மாதம் பூராமே உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள், சிறு மருத்துவ செலவு, கடன் ஆகக்கூடிய சூழ்நிலை, தேவையில்லாத மற்றவங்க கூட பிரச்சனை, வம்பு வழக்கு வந்துகிட்டு இருந்தது, மனைவியோட அந்யோன்யம் இல்லாமல் போனது, தேவையில்லாத மன சங்கடங்கள் உருவானது. இது எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் 9ஆம் தேதிக்கு மேலே நம்மளுக்கு நார்மலுக்கு வந்துடும். பழைய மனசங்கடங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட இந்த மார்கழி மாதம் 9ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நம்மளுக்கு கட்டுக்குள்ளே வந்துடும் சொல்லுவாங்க. சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த மார்கழி மாதம் அப்படின்னாவே சூரியன் தனுசு லக்னத்துக்குள்ளே போயிடும், தனுசு ராசிக்குள்ளே போயிடும். சூரிய பகவான், அதாவது காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்துல போகிறது மிகப்பெரிய பலமே. தன்னோட குருவோட வீட்டுக்குள்ளே சூரியன் அந்த இடத்துக்கு நிற்கிறது ஒரு வகையில் பலம். அதுவும் கேதோட நட்சத்திரத்துக்குள்ளே உள்ளே இறங்கிறது என்றாகிறது மிகப்பெரிய பலம். ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் அதிகரிக்கிறது. நம்மளுடைய புண்ணிய ஸ்தலக்கலங்களுக்கு பாத யாத்திரை போகிறது, முக்கியமான தெய்வங்கள் வழிபாட்டை நம்ம ரொம்ப நாளாக வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது இந்த சமயத்தில் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு முழுசாக இருக்குது. வண்டி வாகனங்கள் ஏதாவது எடுக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த வண்டி வாகனங்கள் அதை பழசை கொடுத்துட்டு புதுசு மாற்றிக்கலாம், புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நம்மளுக்கு அமையும் இந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தனஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு நின்று பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு விரயங்களை காமிக்கும், வர்றதை தடை பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தடைகள், இதிலிருந்து வந்த தடைகள் நம்மளுக்கு மார்கழி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நம்மளுக்கு சரியாகும். இருந்த தடைகள் நம்மளுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு அதிகம். 3ஆம் இடத்தபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் நம்மளுக்கு சில இடைஞ்சல்களை தந்தாலும், மன குழப்பத்தை தந்தாலும், ஒரு விதமான பயத்தை தந்தாலும் மனசுக்குள்ள இறுதியில் நம்மளுக்கு வெற்றியே வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதம் முழுசுமா. 4ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான், தலைமை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர், உங்களுக்கு உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது தாயோடைய உடல்நிலையில் சில தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் வந்து கூடும். காய்ச்சல் வர்றது, கொப்பளங்கள் வர்றது, அரசியல் சம்பந்தப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள், அரசியல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில மனசங்கடம், சுற்றி இருக்கிற ஆளுக மூலிமா நம்மளுக்கு ஏதோ சில பிரச்சனைகள் நம்மளுக்கு உருவாக்கக்கூடும். கோர்ட்டு கேஸு வழக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயம் நம்மளுக்கு வந்து சாதகம் இல்லாமல் நம்மளுக்கு மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில். கொஞ்சம் கவனமாக அதில் நடந்துக்கிறது, இல்லை கொஞ்சம் அந்த ஒரு தள்ளி வச்சு பார்க்கறது அப்படிங்கிறது பலம். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது பலமாக உட்கார்ந்துருக்கிறார், அவர் செவ்வாயோட நட்சத்திரத்தில். அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு இந்த 5ஆம் இடம், குழந்தைகளோட விஷயத்தில் கொஞ்சம் நம்ம அமைதியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் குழந்தை மூலிமா விரைய செலவுகள் ஆகக்கூடிய காலம். ஏதாவது வண்டி கிண்டி ஓட்டுவாங்க, கீழே விழுந்துருவாங்க, சில மருத்துவ செலவுகள் சின்ன சின்ன சிராய்ப்பு காயமாக நம்மளுக்கு வரும். அதே சமயத்தில் கொஞ்சம் பெரிய வயசு குழந்தைகளாக இருந்துன்னு வச்சுங்களேன், ஒரு தந்தைக்கு எப்போவுமே எத்தனை வயசு ஆனாலும் தன்னுடைய மகன் மகள் அப்படிங்கிற குழந்தையாக தானே இருக்கும். அவங்களுக்கு இந்த சமயம் ஒரு ஏதாவது தேவையில்லாத விஷயங்களில் மாட்டி
கொஞ்சம் வயசுக்கு மூத்த பசங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 25, 23, 24 இந்த வளரும் பருவத்தில இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவங்களுக்கு சில ஏதாவது தொந்தரவு, போலீஸ் ஸ்டேஷன், கேஸு இது சம்மந்தப்பட்ட தேவையில்லாத சமாச்சாரங்கள். மத்தவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை கிண்டை போட்டிருப்பாங்க. அங்க போய் நம்ம நிக்கிறது. தேவையில்லாம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம கைய கட்டி நின்னு பதில் சொல்றது. இல்ல ஏதாவது ஒரு வழியில வண்டி வாகனத்தில போவோம். ஹெல்மெட் போடாம போவோம். ஒரு காரணத்துக்கு இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கும். இந்த மாரி காரணத்துக்காக தண்டம் கட்டுறது. விரயங்கள பண்ணக்கூடிய மாதமா இந்த மாதம் நம்மளுக்கு அமையும். உங்களுடைய தைரியம் 6ஆம் இடம் எதிரிகள குறிக்கக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் மிக பலமா உட்கார்ந்திருக்கிறார். அவரு நம்ம 11ஆம் தேதி நம்மளுக்கு மாறிக்குவார். இந்த மாறுனதுக்கப்புறம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாயும் அங்கேயே இருக்கிறது ஒரு வகையில பலம். அந்த இடத்துக்கு நிற்கக்கூடிய செவ்வாய் ஒரு மங்களம் சம்பந்தப்பட்ட கிரகம் அப்படிங்கிறதுனாலையும், நம்ம உங்களுடைய ராசிக்கு அவர் 7ஆம் இடத்ததிபதி அப்படிங்கிறனாலும், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு, அது முடிவுக்கு வரக்கூடிய மாதமா இந்த மாதங்கள் நம்மளுக்கு அமையும். செவ்வாயோட சுக்கிரன் போறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலமே. பிரிஞ்சிருந்த கணவன், மனைவிகள், தம்பதியர்கள் வந்து ஒன்று சேரக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையும். பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பார்த்துட்டு இருந்தாவோ, ஆண், பெண் இருபாலருக்கும் திருமணம் பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்க பதிலே சொல்ல ஏதோ ஒரு தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மங்கள இந்த சமயத்தில டக்குன்னு ஒரு முடிவாகி கூடி வரக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையும். கலஸ்தர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இந்த சமயத்தில இருக்கிறதுனால, மனைவி மூலியமா ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு வருமானம், மனைவி மூலியமா ஆதாயம், மனைவிகள் ஏதாவது நம்ம குடும்ப தலைவிகள் அப்படிங்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, கணவனுக்கு மனைவியின் மூலியமா சில உதவிகள் ஆகக்கூடிய, அதாவது வருமானம் உயரும், இல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா சம்பளம் உயரக்கூடிய காலமா இந்த சமயத்தில நம்மளுக்கு அமையும். விருச்சிக ராசிக்குள்ள செவ்வாய் தன் சொந்த இடத்துல நிக்குது. அந்த இருக்கக்கூடிய செவ்வாய் மார்கழி மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் அங்க நிக்கும். இந்த 12ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகள், கணவன் மூலியமா சில சில தொந்தரவுகள், இல்ல மத்த வெளியாட்கள் மூலியமா சில பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். தேவையில்லாம ஏன்னா சுக்கிரனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றார். கொஞ்சம் வீண் பழிகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 8ஆம் பாகவத்தில சூரிய பகவான் 4ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு அப்படின்னா, உடல்நிலையில சில ஏதாவது தொந்தரவுகள் வரும். கொஞ்சம் நம்ம கவனமா பார்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களுக்கு சில விரைய செலவுகள் நம்மளுக்கு வரக்கூடிய காலம். அதே சமயத்தில அந்த 9ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மத்தை குறிக்கக்கூடிய இடமும் கூட. அந்த இடத்துக்கு சூரிய பகவான் கேதுவோட நட்சத்திரத்தில நிக்கிறதுனால, பாதிப்பு நம்மளுக்கு பெருசா வராது அப்படிங்கிற மாரி நம்ம எடுத்துக்கலாம். 9ஆம் இடத்து அதிபதி மிக பலமான 9ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில நிற்கிறார். இந்த சமயத்தில இந்த தொழில் ஸ்தானத்தில் நிற்கக்கூடியவர் ராகுவோட நட்சத்திரத்தில நிற்கிறதுனால, தொழில்ல சில தடங்கல்களும், வருமானம் நம்மளுக்கு கையில நிற்கக்கூடியாத நிலைமையும், ஏதாவது கடன் வாங்கி நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னாக்கா, அது கொஞ்சம் இந்த சமயத்தில கட்டுறதுக்கு சிரமமாயிக்கும். ஒரு சில சிரமங்களை ஏற்படுத்தும். ஒரு தள்ளி போகலாம். இல்ல இன்னைக்கு குடுக்க வேண்டிய பணம் நம்மள ஒரு 1 மாசம் கழிச்சு குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். கால தாமதம் பண்ணி உங்களுக்கு வேலைகள முடிச்சு குடுக்கும். ஆனா வேலை வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு வெற்றிகரமா முடியக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. 10ஆம் இடத்துல 10ஆம் பாவகத்திலேயே சனி. தன் சொந்த இடத்துல கும்பத்துல பலமா உட்கார்ந்திருக்கார். அவரு ராகுவோட நட்சத்திரத்தில உட்கார்ந்திருக்கிறார். மிக ஒரு பலமா தான் இருக்கிறார். ராகு, சனி ஒரு நட்பு கிரகம் தான் ஒழிய, ஒண்ணும் பகைப்பு கிரகம் இல்ல. 10ஆம் தொழில் ஸ்தானத்தில அந்த இடத்துக்கு இருக்கிறதும், கர்மத்த தரக்கூடிய இடத்துல சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறதும், உங்களுக்கு ஒரு வகையில பலமே. என்ன கர்மா இந்த இடத்துல சில சமயத்தில குறையும்னு சொல்லுவாங்க. ராகு கூட சேரும்போது கொஞ்சம் கவனம். அதாவது இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்றவங்களுக்கு, ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த சமயத்தில லாபங்கள் இருந்தாலும் கூட, ஏதோ இப்போ நம்ம ஒரு நல்ல லாபத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி விக்கிறோம். நாம எடுத்துக்கிட்டு வந்திருப்போம். அந்த அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கும். அப்போ ஸ்டாக் வச்சு நின்னு அப்புறம் விக்க வேண்டிய சூழ்நிலைய நம்மளுக்கு ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. 11ஆம் இடத்துல ராகு. எப்பவுமே இந்த ராகு கேதுகள் ஆன்டி கிளாக் வைஸா சுத்தி வரக்கூடிய ராகு கேதுகள் 11ஆம் இடம் பலம். அப்போ 11ஆம் இடத்துல நிக்கிற ராகு தன்னுடைய ராசிக்கு 2, 5ஆம் இடத்துல நம்ம நிக்கிறது அப்படிங்கிறது பொருளாதாரத்தில இடைஞ்சல உண்டு பண்ணும். பெருசு பண்ணி கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு அந்த இடத்துக்கு நிக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால, நம்மளுக்கு பொருளாதாரத்த தரக்கூடியதும், நம்மளுக்கு ஒரு வசதி வாய்ப்புகள ஏற்பாடு பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு கிரகமும் கூட. அந்த கிரகம் தன்னுடைய ராகுவோட நட்சத்திரத்தில ராகு நிக்கும்போது, அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட வகையில
கொஞ்சம் தாமதப்படுத்தும் இந்த சவாட்டி. சில ஒரு மறதிகளை உண்டு பண்ணக்கூடிய நேரமா இந்த நேரம் அமையும். புதனும் இந்த சமயத்துல வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஒண்ணும் இருக்காது. இருந்தாலும் படிப்புகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்கிறது மாணவர்களுக்கு நல்லது. கமிஷன் மூலியமா வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்துல கொஞ்சம் கூடுதலான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல அந்த கூடுதலான லாபம் அப்படிங்கிறது காலதாமதமாகி கிடைக்கிறதுனால அந்த லாபங்கள் ஈக்குவல் ஆயிக்கும். பெருசா ஒண்ணும் லாபத்த இந்த சமயத்துல பார்க்க முடியாது அப்படிங்கிற மாரி வருது. கொஞ்சம் இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா நார்மலுக்கு வந்துரும். விரயஸ்தானம் அப்படின்னு சொல்றதுலயே குருவே நிக்கிறார். 8ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்துல நிக்கிறதுனால, ஒரு வகையில இது வந்து பலம். பலம் எப்படி அப்படின்னாக்கா 8, 12 அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில ஒரு அதிர்ஷ்டத்த தரக்கூடியதுன்னு சொல்லலாம். அதே சமயத்துல அது விரயங்களையும் தரும். பணம் டக்குன்னு வரும். அதே சமயத்துல விரயமாய்ப்பு வரும். திடீர் அதிர்ஷ்டத்த குறிக்கக்கூடிய இந்த குரு மிகப்பெரிய யோகத்த தரக்கூடியவரா. அதான் கேதுவோட நட்சத்திரத்துல நிக்கிறது ஒரு வகையில பலம். 6, 8, 12 சம்மந்தப்படுது. படும்போது 6, 8 ஒரு சில ஜாதகங்களுக்கு இந்த 8ஆம் இடத்ததிபதியோட தசாபுத்திகள் நடக்கக்கூடிய காலங்கள்ல இந்த மாதம் மூலம் கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்தும். சுப தசாபுத்திகள் நடத்துது அப்படின்னா, கொஞ்சம் நம்மளுக்கு பலமானது. லாட்டரி சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்துல உண்டு. வாழ்க வளமுடன். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் முழுக்க நல்ல பலன்களையே கிரகங்கள் தரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இறையாற்றலை பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.